ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இயேசுவின் நாமத்தினால நான் நம்புறேன், இந்த 2024ல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க தானே? சரி, எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஏசப்பா, இந்த மத்தியில நீங்க வந்து எங்களை விரும்பி தங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்க போற ஒவ்வொருடைய உள்ளங்களும் அப்பா, யாரோட உள்ளங்கள்லாம் காயப்பட்டு உடைந்திருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்துல சந்தித்து அவளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சரி, ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதி. தாய் கருவிலே தரிசனம் உருவானதி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதி. தாய் கருவிலே தரிசனம் உருவானதி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. இந்த பாட்டு வழியா நம்ம என்ன பார்க்குறோம்? எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஆனா என்னாச்சுன்னா ஒரு தரிசனம் உருவாச்சுல்ல. அதை தான் ஏசப்பா இங்க நமக்கு சொல்றாரு. சரி, ஓகே, இப்பொழுதும் நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம பைபிள் வச்சிருப்போம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, பைபிளை வாசிக்கலாமா? இன்னைக்கு இந்த 24வது வருஷத்துல 2024வது வருஷத்துல இந்த முதல் மாசம் முதல் வாரத்துல கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னு பார்க்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா எல்லாரும் எடுத்துக்கோங்க. 30:18வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு ஏசப்பான்னு சொன்னா, உங்களுக்கு இறங்கும்படி என்ன பண்றாரா? கர்த்தர் காத்திருக்கிறாரா. அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பே இதுதாங்க, உங்களுக்கு இறங்குகிற தேவன். இன்னைக்கு தலைப்பு என்ன? இறங்குகிற தேவன். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இறங்க போறேன். இல்ல, உங்களுக்காக இறங்குகிற தேவன் என்ன பண்றாரா? காத்திருக்கிறாரா. இன்னொன்னு சொல்றாரு பாரு, உங்களுக்காக மனதுருகிற தேவன் என்ன பண்றாரா? எழுந்திருக்கிறாரா. நமக்காக தேவன் என்ன பண்றாரு? மனதுருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில அப்படியே யோசித்து பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு ஃப்ளட் வந்ததுல, இப்போ டிசம்பர் மாசத்துல ஒரு ஃப்ளட் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சுல. நமக்காக யாராவது இறங்கினாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த எங்களோட சடைமுக பகுதியில பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டாங்க. பயங்கரமான வெள்ளத்துல போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 3 நாளும் அவங்க கவர்மெண்ட் கூட போய் எதுவும் பண்ணலன்னு தான் அவங்களோட கோபம். பார்க்கும்போது நானும் என் ஹஸ்பண்ட் போறோம். எனக்கு எங்க 2 பேருக்குமே இவ்வளவு தூரம் தண்ணி, நடந்து போய் தான் போட்ல ஏறணும். என்ன சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்லயும் தண்ணி தான், முட்டி அளவுக்கு என் வீட்டுல தண்ணி. ஆனா எங்க வீடோ இல்ல எங்களையோ எங்களுக்கு பெருசா ஆண்டவர் காமிக்கல. என்ன தெரியுமா பார்த்தேன்? என்ன தெரியுமா நடந்தது? நான் மத்தவங்களுக்காக ஓடணும்னு நினைச்சேன். என் பிள்ளைங்க, என்னோட கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்களுக்காக நான் என்ன செய்யலாமே. ஒரு பக்தன் பெர்க்மன்ஸ் பாடும்போது சொல்றாரு, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்.
அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க, அவர் இரக்கத்துக்கு என்ன பண்ணல, முடிவே இல்லை. இந்த கால வேளையில ஒருத்தருடைய இரக்கம் மட்டும்தான் முடிவில்லாத ஒரு இரக்கம். அது இயேசு கிறிஸ்து. என்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சடைமுகத்துக்காக ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறது மட்டும் இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்களா பாஸ்டர் ஊழியம் செய்வார், சிஸ்டர் ஊழியம் செய்வாங்க, இவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்க. நோ நோ நோ. ஊழியம் மட்டும் நமக்கு ஜீசஸோட சத்தியத்தை சொல்றதுக்கு உதவாதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது வேதத்துல போட்டுக்கலாம், உலக பொருளால் என்ன பண்ணுங்க, மனுஷர்களை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, இந்த தொலைக்காட்சியை பார்க்குற எத்தனையோ பேர் ஒரு 100 ரூபாய் கொடுத்து கூட எனக்கு தாங்குறாங்க ஊழியத்துல. உங்களுக்கு தெரியாது. ஒரு ஐயா, வயசான ஐயா, அவர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. முடியாத ரொம்ப கஷ்டமான சூழல்ல, அவங்க மனைவி கூட கிடையாது. ஐயா அனுப்பம் வீட்டில் இருக்காங்க. அந்த ஐயா ஒரு மாதம் கூட என்னை மறந்ததே இல்லை. மாதம் மாதம் ஒரு 500 ரூபாய் அனுப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, அம்மா என்னால் முடிஞ்சது. ஆனால் நான் சொல்வேன், ஐயா நீங்க பெரிய காணிக்கை தரீங்க, இல்லை பெரிய காணிக்கை தரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 500 ரூபாயில ஒரே ஒரு குடும்பமாவது என்ன பண்ணும், போஷிக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சடைமுப்பு பகுதியில் அந்த வெள்ளத்துல போகும்போது நான் யூடியூப்ல போட்டிருந்தேன், யாராவது முடிஞ்சா உதவி செய்யுங்க, அதுவும் நேர்ல வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர், நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க, நிறைய பேர், ஒரு ஜெஸ்ஸின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கள நினைச்சு பார்க்கும்போது. அவங்க சொல்லி அநேகர் வந்து உதவி செய்யும்படியா கர்த்தர் எழுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த பொருளினால எத்தனையோ பேரை ஆதாயப்படுத்த முடிஞ்சது எனக்கு. உங்களை கூட ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், இறங்குகிறேன். இல்ல இறங்குகிறது மட்டும் இல்ல, அவரு காத்து இருக்கிறாராம். எத்தனை பேரு எதுக்கும் போய் காத்திருக்கிறோம் பாருங்க. ஒரு வெள்ளம் வந்து நம்மளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணோம், காத்திருந்தோம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, அப்ப காத்திருந்து கூட சிலருக்கு கிடைக்காம போச்சு. கீழே விழுந்து மேல விழுந்து மயக்கம் போட்டு அப்படிலாம் இருந்தோம்ல. ஆனா அவங்களுக்கு அந்த அழிந்து போகிற அந்த 6000 ரூபாய்க்கு காத்திருக்கிற நம்ம, தேவன் நமக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? நான் ஒரு நாள் எனக்கு வந்து வேலைக்கிழமை காசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கார்டில் டோக்கனில் போட்டிருந்தாங்க. அந்த 6000 ரூபாய், வெள்ளத்தில் 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி டோக்கனில் போட்டிருந்தாங்க. உடனே நான் முடிவு பண்ணிட்டப்பா, இந்த 6000 ரூபாய் வந்து நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், கர்த்தர் எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். அப்போது போயிட்டு நாளைக்கு போகிறதுக்காக, இன்னைக்கு எப்பவுமே நான் அப்படி தான், ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கும் சர்ச்சுக்கு போகிறதுக்கும் எப்போ போனாலும் என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு போகிறேன்னா இன்னைக்கு பொருளெல்லாம் எடுத்து வச்சிருவேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். அதே மாதிரி போய் ரேஷன் கார்டு தேடுறேன், எனக்கு ரேஷன் கார்டே கிடைக்கல. அல்லேலூயா. எல்லாரும் சிரிக்கிறீங்க. எனக்கு ரேஷன் கார்டே கிடைக்கல. என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏசப்பா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஆனா ஏசப்பா நான் வாங்குறத உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எனக்கும் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசையா இருந்ததுல, அப்போ நான் சொல்லவே இல்லை. தேடுறேன் கிடைக்கவே இல்லை. அப்போ திடீர்னு சொல்றேன், ஏசப்பா எனக்கு மட்டும் அந்த 6000 ரூபாய், எனக்கு மட்டும் இந்த ரேஷன் கார்டு கிடைச்சிச்சுன்னா நான் 1000 ரூபாய் உங்களுக்கு தரேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ரேஷன் கடைக்கு போறேன். 5:30 மணிக்கு ரேஷன் கடை க்ளோஸ் ஆயிடும். ஆனா நான் 6 மணிக்கு போறேன். அன்னைக்கு எனக்கு அடுத்த நாள் தான் காசு கொடுக்க போறாங்க. நான் 6 மணிக்கு போறேன். போனா அங்க போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, ரேஷன் கடை திறந்துருக்குது. நானே என் ஹஸ்பண்ட் போறோம். போயிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரியே ரேஷன் கார்டு காணும்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவங்க திட்டுவாங்க, அவங்க அனுப்பிடுவாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஆனா ஆவியானவர் என்னை அனுப்புனாரு, நான் போனேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள, அந்த இடத்துல போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா? வேதாகமத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமத்துல. அதே தான் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணார். நான் நம்பவே இல்லைங்க. அவர் சொன்னா, அவங்க இருக்கிறவங்க சொன்னார், ஒருத்தருக்கு அவரு தான் தலைவர் போல அங்க இருக்கிறவர்ல. அவர் சொன்னாருமா, ஒன்னும் இல்லை, வா வா, நீ வந்து கடவுளை வணங்கு, நீ வந்து ஜீசஸை வணங்குற, நான் வந்து முருகனை வணங்குறேன், வா வா பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய், இதே தான் சொன்னார் அவரு. கூட்டிட்டு போயிட்டு அந்த ரேஷன் கடைக்கிட்ட சொல்லிட்டு, எந்த ஒரு கார்டும் என்கிட்ட இல்லை, அந்த டோக்கன் மட்டும் தான் இருந்துச்சு. கொடுத்தேன் பாருங்க. கொடுத்த உடனே 6000 ரூபாய் கையில கொடுத்துட்டாங்க. ஒரு டூப்ளிகேட் கார்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன், என்ன ஏசப்பா போனவொடனே கிடைச்சிச்சு. நான் என்ன சொன்னேன், ஏசப்பா நான் என்ன சொன்னேன், எனக்கு ரேஷன் கார்டு கிடைச்சாதானே நான் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னேன், என் ரேஷன் கார்டு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றேன். அப்ப கர்த்தர் சொல்றேன், அப்போ எனக்கு 1000 ரூபாய் நீ தர மாட்டியா?
அப்படின்னாரு. உடனே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சே, ஒரு 1000 ரூபாய் இல்ல, நம்ம எவ்வளோ காசு கடவுள் கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாருல்ல, ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை ஏசப்பா, 1000 ரூபாய் இல்லை, நான் வாங்குற 6000 என்ன பண்றேன், மற்றவங்களுக்காக நான் செலவு பண்றேன், எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட சொல்லிட்டு போயிட்டேன். காலேஜ் போயிட்டு காலேஜில் இருக்கிற எனக்கு அடுத்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் ஹஸ்பண்ட். ரேஷன் கார்டு கீழே கீழே தான் இருந்துச்சு, ஆனால் நான் கீழே நல்லா பெருக்கிட்டேன். பெருக்கி 2 பேரும் பெருக்கி லைட் போட்டு பார்க்குறேன், இல்லை. ஆனால் திடீர்னு ரேஷன் கார்டு கீழே இருந்துச்சு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களாங்க. கர்த்தரை நம்பணுங்க. கர்த்தரை தானே சொல்றாரு, அவர் உங்களுக்காக என்ன பண்றாரு, இறங்குகிறார். இறங்குகிற தேவன் என்ன பண்றாரு, காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, இறங்குவார் இல்ல. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. இந்த ஒண்ணு இருந்தா போதுங்க, ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு, உண்மையாவே ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. சரிங்களா. உங்களுக்காக இறங்குகிற தேவன் காத்திருக்கிறார். அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு மனதுருகுகிற தேவன் எழுந்திருக்கிறார். பாத்தீங்களா, காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார், இறங்குகிறார், மனதுருகுகிறார். இதுதாங்க வசனம். பாத்தீங்களா, இந்த ஜனவரி மாதம் முதல் வாரம் முதல் மாசம் இல்ல, இந்த 2024ல உங்களை பார்த்து கத்த சொல்ல ஒரு யாருக்கெல்லாம் இந்த வசனம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் வெளிப்படுத்துறத உங்களுக்கு நான் சொல்றேன். நமக்காக இறங்குகிற தேவன் நமக்கு காத்திருக்கிறார். நமக்காய் மனதுருகிற தேவன் நமக்காய் எழுந்திருக்கிறார். பாருங்க, யார் யுத்தம் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதை முறியடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை முறியடிக்கிற தேவன் சொல்றாரு, உனக்காக நான் யாவை என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன்னு சொல்றாருல. யோபுல தானே சொல்றாரு இல்ல, யோபுல என்ன சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் இல்ல. எல்லா தடைகளையும் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா உடைத்து போடுவார். அப்போ நம்ம மற்றவங்களுக்காக இறங்கும் போது, மற்றவங்களுக்காக கொடுக்கும் போது, இனி கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஊட்டியில இருந்து கால் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, சிஸ்டர் உங்க மெசேஜ் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, இந்த சூழல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையா அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிஸ்டர் உங்க ஊழியத்தை நான் தாங்குகிறேன். என்ன அவங்க கூலி வேலைக்கு தான் போறாங்க, கூலி வேலை தான் செய்யறாங்க. ஆனா அவங்க ஊழியத்தை, அவங்களோட இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிச்சயமா நான் ஊழியத்துக்கு என்னால முடிச்சதை நான் செய்யறேன். ஆமாங்க, நீங்க செய்யற விஷயத்த, நீங்க கொடுக்குற காசை நான் ஒண்ணும் எனக்காக செலவு பண்ண போறது கிடையாது. அது எல்லாம் வச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, காண்கிற தேவன். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். எஸ், ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்ப நம்மளோட வேதனைகளை ஏசப்பா என்ன பண்றாரு, அறிந்திருக்காரு. என்ன சொல்றாரு, உங்களுக்கு மனதுருகும்படி நான் என்ன பண்றேன், எழுந்திருக்கிறேன். சரி, இவ்வளவுதானா அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாங்க. அடுத்தது என்ன தெரியுமாங்க, கர்த்தராகிய தேவன் நீதி செய்கிறவர். அந்த நீதி செய்கிற தேவனுக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவனுங்க. நான் சொன்னேன், இந்த சடையங்கப்ப பிள்ளைங்களோட பேக் எல்லாம், நார்த் இந்தியன் பிள்ளைங்க, சடையங்கப்ப பிள்ளைங்க, இருளர் பிள்ளைங்க, இவங்களோட பேக் எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு, சுத்தமா இல்லை. ஏன்னா எல்லாரும் பெரியவங்களுக்கு இவ்வளவு தூரம் தண்ணி. என்னோட வீடு சடையங்குப்பத்துல இருக்குது பாருங்க, அந்த வீட்லயே என்னோட பீரோ கட்டிலெல்லாம் முழுகி போச்சு, அவ்வளவு தூரம் தண்ணி. அப்போ அந்த பிள்ளைங்களோட பேக் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏசப்பா நான் சொன்னேன், நீங்க நீதி செய்கிற தேவன், நீர் இறங்குகிற தேவன். யாருக்கு தெரியுமா, அவர் யாருக்கு இறங்குகிற தேவன் தெரியுமா, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, தள்ளப்பட்டவங்களுக்கு. ஆனால் ஒரு பக்தன் பாடும்போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலும் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. இவ்வளவுதாங்க. ஏசப்பா என்ன பண்றாருன்னா திக்கற்றவளுக்கு தேவனா இருக்கிறார். அப்ப நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த பிள்ளைங்களுக்காக யார் இறங்குவா,
யார் பேசுவா அப்படி சொல்லி ஜோம் பண்ணிட்டு ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டேன். எனக்கு எனக்கு அடுத்தது ஒரு மெசேஜ்ல வருவாங்க பாருங்களேன், சிஸ்டர் ரோஸ்லின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட கேட்டேன், சிஸ்டர் இவங்களுக்காக ஏதாவது உங்களால செய்ய முடியுமா இந்த பிள்ளைங்களுக்காகன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இதுல என்ன சிஸ்டர் இருக்குது, நான் கொடுக்குறேன், நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஒரு கணக்கு கூட கேட்கல. ஆனா நான் உங்களுக்கு பில்லெல்லாம் அனுப்பி விட்டேன். இன்னும் ஒருத்தர் சொன்னார், நான் நான் ஹெல்ப் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 60 பேக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. 60 பேக். இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, நான் ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பேக் கடையில சொல்லும்போது எந்த பிள்ளைங்களுக்காக ரேட்டே குறைச்சாங்க. இப்போ எவ்வளவு நல்லவர் தெரியுமா கர்த்தர். இல்ல, நான் சொல்றேங்க, நான் எவ்வளவு மத்தவங்களுக்காக ஓடுறனோ உழைக்கிறனோ அதனால என் குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றேன்னா ஆசீர்வதிக்கிறேன். அதனாலதான் சொல்றேங்க, கர்த்தர் நமக்காக இறங்குகிற தேவன். இல்ல, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிற தேவன். அவர் மனதுருகுகிற தேவன். இல்ல, அவர் மனதுருகுகிற தேவன். அவர் நீதி செய்யும் தேவன். இல்ல, எத்தனை பேருக்கு தெரியும் ஏசப்பா நீதி செய்கிறவங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை திருப்பி பல மடங்குல நீங்க நினைப்பீங்க, என்கிட்டயே கொஞ்சம் காசு தானே இருக்கு, நான் வச்சு சம்பாதிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கும் போது இந்த சிஸ்டர் பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, நான் மத்தவங்களுக்காக நீங்க உதவி செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்குங்க. இதுதாங்க உண்மை. வேதத்துல போட்டிருக்கல, கர்த்தர் சீயோனிலிருந்து என்ன பண்ணுவாரு, 128வது சங்கீதத்துல போடப்பட்டிருக்கிறதுல கர்த்தர் சீயோனிலிருந்து நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. அது எப்ப பாப்பீங்க தெரியுமா, எப்ப பாப்பீங்க தெரியுமா, கர்த்தர் இறங்குவது போல நம்ம மத்தவங்களுக்காய் இறங்கும் போது, மத்தவங்களுக்காய் இரக்கம் செய்யும் போது. ஏசப்பா இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது ஏசப்பா, நான் அப்படிதான் யோசிப்பேன். இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதா, இந்த சபை ஆராதனை நடக்கிற சபையில எனக்கு தூங்கிட்டு இருக்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப கால் பண்றாங்க ஒரு பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. ரொம்ப கணவன் இல்ல, 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்கள ஒரு தம்பிக்கு, ஒரு குழந்தைக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணு 2வது படிக்குது. இன்னொரு பொண்ணு 4வது படிக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க. ஆனா சின்ன பொண்ணு தான், அதுவும் விதவை தான். ஆனா கணவர் இல்ல, வீடு கூட கிடையாதுங்க. நீங்க யாராவது இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வீடு கூட கிடையாதுங்க, ஒரு ஓலை வீட்டுல, குடிசை வீட்டுல தான் அவங்க இருக்கிறாங்க. கால் பண்ணாங்க, எங்களுக்காக இந்த சர்ச்சை கொஞ்சம் திறந்து விட முடியுமான்னு சொல்லி ஆவியானவர் சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், எடுத்துக்குங்க, திறந்துக்குங்க. இல்ல, கிட்டத்தட்ட அந்த தண்ணி போய் காயிற வரைக்கும் அவங்க சபையில தான் இருந்தாங்க. நான் சொல்லட்டோமாங்க, நான் யாருக்கு உதவி செய்யறேனோ அது திருப்பி ஏசப்ப எனக்கு பல மடங்குல உதவி செய்வாங்க. இந்த வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த சோசியல் ஒர்க்கர்ல இருந்து இந்த ஜெஸ்ஸி சிஸ்டர் அவங்களோட தலைமையில அந்த பிள்ளைங்களை எப்படி உதவி செஞ்சாங்க தெரியுமா அவங்க எல்லாம். இன்னைக்கு கூட நான் நினைச்சு பாக்குறேன், கடவுள் எப்படி. இல்ல தம்பி ஒருத்தவங்க HDFC பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு டீமே உருவாக்கிட்டாங்க. இவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு டீமே உருவாக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ஆனா ஏதாவது செய்யணும். இல்ல, இயேசுக்குள்ள இருக்கிற நான் ஏதாவது செய்யணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். இல்ல, அவர் உங்களுக்காய் இறங்குகிற தேவன். அவர் உங்களுக்காய் காத்திருக்கிற தேவன். அவர் உங்களுக்காய் மனதுருகுகிற தேவன். அவர் உங்களுக்காய் எழுந்திருக்கிற தேவன். அதனால என்ன சொல்றாரு கர்த்தர், சரிங்க அதனால என்ன இப்போ என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தருவேனா, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேனா. அவ்வளவுதாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு, என் ஜனம் என்ன பண்ணுது, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ வெட்கப்பட்டு போவதில்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க காத்திருக்கணும்னு அர்த்தம். முதல்ல ஏசப்பா சொல்லிட்டா இருப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன். கடைசியில என்ன சொல்றான்னா, எனக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிற அனைவரும் பாக்கியம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் முன்மாதிரியா இருக்கணும், அடுத்தது மற்றவங்கள முன்மாதிரியா ஆக்கணும்.
இதை தானே கடவுள் செஞ்சிருக்காரு. இங்க பாருங்க, அவர் முதல்ல சொல்லுவோம் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, கத்தருக்காய் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இல்ல உங்களை பார்த்து என்னை பார்த்து கத்த சொல்றாரு, எனக்காக நீ என்ன செய்ய போற? இந்த வெள்ளத்துல நீங்க எத்தனை பேர் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த வெள்ளத்துல சென்னை பகுதி, தூத்துக்குடி பகுதி, திருநெல்வேலி பகுதி, இந்த இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க. ஆனா உங்களை என்னை உயிரோடு வச்சிருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு விபத்துக்கள், ஆபத்துகள், அது எதுவும் நம்மளை அணுகாதபடி கத்தனை பண்ணிருக்காரு, பாதுகாத்து வச்சிருக்காரு. ஆமீன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். எல்லாம் மாயங்க. சூரியன் கீழே காண்பது எல்லாமே மாயை. நம்ம எவ்வளவு சேர்த்து சேர்த்து வச்சிருப்போம். எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பொண்ணுனா மேரேஜ்ல ஆயிட்டு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, கை குழந்தை. இப்பதான் அந்த அந்த பாப்பா சொன்னாங்க, சாட்சி சொல்லும் போது, ஒரே ஒரு ட்ரம்முக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ட்ரம் இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி வச்சுக்கிற ட்ரம். அந்த ட்ரம் ஒரு 600 ரூபாய் தான். அந்த 600 ரூபாய்க்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ என் ட்ரம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, என் பொருளெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் கவலைப்பட்டேன். ஆனா ஒரு 6000 ரூபாய் கொடுக்கும்போது 600 ரூபாய்க்கு கவலைப்பட்ட எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, 6000 ரூபாய் கொடுத்தாரு, நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிச்சு. உண்மைதாங்க, அது உண்மைதான். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நம்ம நினைச்சு பார்க்காத நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளை நீங்க என்ன வேணா நினைச்சுக்குங்க, அதை பத்தி எனக்கு கவலைப்படவே இல்லை. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை அவர் உங்களை நினைத்திருக்கிறபடினாலே உங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க கர்த்தரை தேடி வாங்க, நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் எனக்கு உதவி செய்யுங்க நான் சொல்ல வரல, இல்ல என்னுடைய ஊழியத்தை மட்டும் தாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஊழியமா இருந்தாலும் நீங்க கணக்கு கேட்காதீங்க. நான் அவருக்கு அனுப்புனேன், ஜபா சிஸ்டருக்கு அனுப்புனேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவங்கள விசாரிப்பார், கர்த்தர் அவங்கள கணக்கு கேட்பார். அதாங்க நான் உண்மையே சொல்வேன். எனக்கு எந்த காணிக்கை யார் அனுப்பினாலும் அதை முழுசா செலவு பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அதை மற்றவங்களுக்கு மற்றவங்கள உதவி செய்யற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஐயோ மீதி இந்த காசு இருக்கு, மீதி ஒரு 2000 ரூபாய் இருக்குது, இதை யாருக்காவது செய்யணுமே. கஷ்டப்படுறவங்க யாரு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைல, இந்த காலை வேளையில எனக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்றேன், இறங்குகிறேன்னு கர்த்தர் சொல்றேன். உங்களுக்கு இறங்க போறாருங்க. உங்களுக்கு ஏசு பண்ணாரு, இரக்கம் பாராட்டும். வேதாகமத்துல போட்டிருக்குல்ல, மத்திய 5ல இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், இல்ல ஆவியில எல்லாத்துக்கும் எளிமையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இல்ல சாந்த குலம் உள்ள மனுஷன் பாக்கியவான். எல்லாத்துக்குமே பாக்கியவன் பாக்கியவன் கத்து சொல்றாரு. நீ கர்த்தருக்காக என்ன செய்ய போற? இந்த காலையில இந்த 2024ல இந்த ஜனவரி மாதத்துல கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், எனக்காக நீ என்ன செய்ய போற? உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனையை நான் பார்த்தேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உனக்கு நான் என்ன பண்ண போறேன், நித்திய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். அல்லேலூயா. இந்த நித்தியம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமாங்க? நித்தியம் அப்படின்றது முடிவில்லாதது. முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஏசப்பா என்ன பண்ண போறாரு, தரப்போறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா நினைச்சிட்டா யாரும் என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்காம போகவே மாட்டாரு. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்களேன். என்னோட சம்பளத்துல நான் செய்யற வேலையில நான் வச்சிருக்கிற பொருள்ல நான் தசம் பாகத்தை என்ன பண்ண போறேன், ஊழியக்காரங்களுக்கு செய்ய போறேன். இந்த ஊழியத்தை நான் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் தரேன். நான் ரொம்ப கஷ்டமான இடத்துலதான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். சத்தியமூர்த்தி நகர்ல நார்த் இந்தியன் பிள்ளைங்க மத்தியில ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இருளர் காலனில பாம்பு பிடிக்கிறாங்களா அவங்க மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி சடையங்குப்பம் ஸ்லெம் ஏரியாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 3 இடமும் ரொம்ப கஷ்டமானது தான், விட்டுறலான்னு கூட தோணும். சில நேரத்துல எனக்கு என்னடா காசே இல்லை, இந்த பிள்ளைங்க அவன் எப்படி செய்யறதுன்னு கூட நான் நினைப்பேன். ஆனா ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் செய்வார். யார் மூலியமா செய்யறாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் வெள்ளத்துல கூட எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டேன். எதுவுமே நான் எடுத்துட்டு வரல, வீட்டுக்கு எதுவுமே கொண்டு வரல. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, நீ இவ்வளவு உண்மையா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துல நான் என்ன பண்ணுவேன், உன்னை அதிகாரியா வைப்பேன். இந்த கால வேளையில ஏசப்பா அப்படிதாங்க, அவ்வளவு நல்லவருங்க. நம்ம நினைக்கிறோம், ஏசப்பா எனக்கு இதை தரல, அதை தரலன்னு. உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, எனக்காய் ஜீவன் விட்டவரி, என்னோடு இருக்க எழுந்தவரி, என்னை என்றும் வழி நடத்துவாரே,
என்னை சந்திக்க வந்திடுவாரே. இதாங்க ஏசப்பா. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன். அதனால சொல்றேன், நான் உங்களுக்காக இறங்குகிறேன். நான் முடிக்க போகிறேன். என்னுடைய சாட்சிகள் அநேகம், சரிங்களா? அநேக சாட்சிகள் அடுத்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்காக காத்திருக்கிறார், உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் நீதி செய்யும்படி இல்ல, இந்த காலை வேளை ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. நீதி செய்கிற தேவன் இல்ல. அதுக்கப்புறம் அந்த நீதி செய்கிற தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கும் போது நம்ம அனைவரும் நம்ம பாக்கியவான்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, எனக்காக நீங்க இறங்குகிறீங்கன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பார்த்தோம். ஏசப்பா, எங்களுக்காக இறங்குங்கன்னு சொல்லாம, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல, யாரெல்லாம் கணவனால கைவிடப்பட்டிருக்கிறீங்க, அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில யாரெல்லாம் அப்பா கண்ணீரோட, வேதனையோட, துக்கத்தோட, பாரத்தோட இங்க இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய வேதனைகள் மாறட்டும், அவருடைய வருத்தங்கள் மாறட்டும், ஆண்டவருடைய கட்டன் பிரச்சனை மாறட்டும். ஆண்டவருடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிற மத்தியில ஒரு குழந்தை பாக்கியத்தை இயேசுவின் நாமத்துல கட்டளிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுங்க ஆண்டவரே. குடிக்கிற கணவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன், முக்கிய அறிவிப்பு. நான் சென்னை பகுதியில தான் இருக்கிறேன். என்னோட ஊழியத்தை பார்க்கணும், ஊழியத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் வரும். நீங்க எனக்கு கால் பண்ணி என்னோட கூட உங்களுடைய பாரத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா நான் வருவேன். ஒரு சபைகளிலோ அல்லது உங்களுடைய வீடுகளிலோ எங்களை நீங்க பயன்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ருசியுங்கள். God bless you.